குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த முருகனை சற்றும் யோசிக்காமல் நீ தொட்டுவிடு. தொட்ட நொடி முதலே உன் கெட்ட நேரங்கள் அழிந்து உனக்கான வெற்றி யோகமும் ராஜயோகமும் கைகூடித்தான் வரப்போகிறது. எதிர்பார்த்த காரியம் ஒன்று தடைப்பட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கின்றதோ என்று எதிர்கால நிலையை பற்றி தான் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். தீராத கவலை கொள்கிறாய். நான் நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லும் போதும் அதை ஏற்க மறுக்கின்றாய். என் தங்கமே, சூரிய உதயத்தை தொடங்கிவிட்ட பிறகு உனக்கு மட்டும் வெளிச்சத்தை தராமல் நான் இருப்பேனா? வெளிச்சத்தோடு தான் உன்னோடு பயணித்து கொண்டு இருக்கின்றேன். இதோ என் முன்னே எரிந்திருக்கும் இந்த விளக்கானது எப்படி அங்கே பிரகாசத்தை தந்து கொண்டு இருக்கின்றதோ அதே பிரகாசத்தை உன் வாழ்க்கையிலும் தருவதற்குத்தான் உன் முருகன் உன்னோடு பயணித்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அதில் கடல் போல கவலை வந்தாலும் உன்னை மலை போல உயர வைப்பதற்குத்தானே இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். நீயோ எதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பதும் நடக்கப் போவதும் நான் உனக்கானதாக தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது வருவதை துணிந்து ஏற்றுக்கொண்டால் மட்டும்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் படிக்கட்டை ஏற முடியும். வாழ்வின் பாதையில் ஓடி ஓடி ஓய்ந்து போனாலும் வேதனையாலும் தாங்க முடியாத துயரத்தாலும் மனம் புண்ணாகி போகிறதே என்று கலங்கிக் கொள்ளாதே. கலங்குவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. துணியாத வரைதான் வாழ்க்கை பயம் காட்டிக்கொண்டே இருக்கும். துணிந்து நடந்தால் வாழ்க்கை வழிகாட்டும். பொன்னான உன் வாழ்க்கைக்கு நான் பொன்னான நேரத்தை உருவாக்கி இந்த வேலவன் இருக்க எதற்கு பயம் என்று உனக்காக நான் நல்லதொரு அதிசயத்தை நடத்தி தருவதற்காக வந்து இருக்கின்றேன். வாழ்க்கையில் சுமை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று நீ கலங்குகிறாய். அதுவும் உண்மைதான். சுணக்கமான உன் வாழ்வில் சுமை இருக்கிறது என்று நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் சுமை இல்லாமல் இருக்குமாம்? சுமை இருந்தால்தான் வாழ்க்கையின் சுவையை அறிந்து கொள்ள முடியும். கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்ன நடக்கப் போகிறது? ஒன்றும் நடக்கப் போவதில்லை. கடவுளாக இந்த முருகனை வந்து இருக்கும் போது, கடவுளாக நானே உன் மீது வீற்றிருக்கும் போது என்னை நீ தினமும் பூஜை செய்து தியானித்து வர வர உன் சுமையின் சுவடு தெரியாமல் மறையத்தான் போகிறது. நான் சொல்வதை நம்பிக்கையுடன் செய்து வர பலன் பெறுவதை நீ உணரத்தான் போகிறாய். இந்த முருகன் இருக்க உனக்கு மற்றதை பற்றி எல்லாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமாகவே இல்லை. என் கண்ணின் மணியே, இந்த வேலவன் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போதும் வினையெல்லாம் தீர்த்து கொண்டு இருக்கும் போதும் சில காலமாகவே நீயாகவே இல்லை. உன் நிலை மாறி உனக்கான வாழ்க்கையில் ஏதோ தடம் புரண்டு போனது போலவும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போலவும் உன் நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதோ ஏதோ ஒன்றை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றது. அது கவலையாக மாறி மாறி உன்னை பாடாய்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்தாலும் அதை என்னை சந்திக்கும் போதுதான் நம்பிக்கையோடு சொல்கிறாய். நீ நடத்தி தருவாய் முருகா. நீ இருக்க எனக்கு பயமேன் என்றெல்லாம் நீ சொல்லி கொண்டு போய்கொள்கிறாய். என்னை விட்டு சற்று நேரம் கடந்து விட்ட பிறகு, என் நினைவலைகளை உன் மனதில் விட்டு சற்று கடந்து விட்ட பிறகு உன் எதிர்மறை எண்ணத்தால் இங்கு என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று அச்சம் கொள்கிறாய். என் பிள்ளையே, நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்கிறேன். நீ என் மீது வைக்கிற நம்பிக்கையாலும் உனன் உறுதியான பக்தியினாலும் மட்டும்தான் நீ வேண்டிக் கொண்டது அனைத்தும் கிடைக்கப் போகிறது. கலங்காதே. என்னை பக்தியோடும் சிரத்தையோடு நினைக்கும் என் மனம் பிள்ளைகள் அங்கு உன் மனதை கோவிலாக்க இந்த முருகனை வந்து விட்டேன். உன் கவலைகள் தீரும் வரை உன்னோடு பயணிக்க நான் தயாராகிவிட்டேன். நீ உற்று நோக்கிய காரியம் இனிதே முடியும். என் அருளால் உனக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கப் போகிறது.
வேண்டாம் என்று விட்டு வைத்த பிரச்சனைகள், வேண்டிய வேண்டாத கவலைகள் எல்லாம் சூழ்ந்து தயக்கம் இழுத்து சுணக்கம் தோள் மீது ஏறிக்கொண்டு சந்தோஷத்தை பறித்து கொண்டு நிம்மதியற்று அங்கு அம்மாவாசை போல் அல்லவா என் வாழ்க்கை இருளில் சுமந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் வாழ்க்கையை நினைத்து கவலை கொள்ளாதே. உன் கனவுகளை கட்டி வைத்து அதை காலத்திற்கும் முயற்சிகளை மட்டுமே செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று உன் மனம் வாடி வதைந்து கொண்டு இருப்பதை என்னாலும் உணர முடிகிறது. உனக்கு சாதிப்பது என்பது மிக பெரும் விஷயமாகவே தோன்றிக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் எனக்கான நனவு எப்பொழுது நனவாக போகிறதோ என்று நீ தினமும் மனமுருகி இந்த முருகனிடம் கேட்கும் போதெல்லாம் நிச்சயமாக தருவேன் என்று சொல்கிறேனே தவிர ஒன்றும் நடந்த பாடு இல்லையோ என்று எண்ணாதே. இந்த முருகன் சொன்ன சொல்லிலிருந்து மீறப்போவதே கிடையாது. கசங்கி போன காலத்தை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடப்பதில்லை. என் தங்க பிள்ளையே, உன் கஷ்டத்தை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டு அதோடு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்காதே. நீ எடுக்கின்ற காரியத்தில் மாற்றம் வேண்டுமென்றால் கவலையை விட்டு துன்பங்களை துரத்திவிட்டு இனி நமக்கு தருகின்ற எல்லா முடிவும் நம் முருகனின் முடிவாகத்தான் இருக்க போகிறது என்பதை உருதாகி நீ தீர்க்கமாக நம்பிக்கை கொள். உருகி வழிபடுவதால் மட்டும்தான் மலை போல் உனக்கான பிரச்சனை உருகி காணாமல் போகத்தான் போகிறது. துன்பம் கூட உருகி துரும்பாக மாறும் நிலையில் நீ ஏன் தங்கமே எதையெதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படுகிறாய்? பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என்னை வழிவந்து விட்ட பிறகும் இந்த முருகன் தருவானா என்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம். இனி யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான வெற்றி பயணத்துக்குத்தான் நானும் உன்னோடு சேர்ந்து உழைத்து கொண்டு இருக்கின்றேன். உன் கரும விதியோடு போராடி நான் இப்பொழுது உனக்கான பாதையை தெளிவாக்கி உன் மகிழ்ச்சியினை உருவாக்க வந்து இருக்கும்போது மனம் வருந்தாதே. என்னை விட, இந்த முருகனை விட உனக்கு உண்மையாக யார் இருக்கப் போகிறார்கள் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் சில திருவிளையாடலை உனக்கு ஆரம்பித்து விட்டேன். இப்பொழுது அந்த திருவிளையாடலும் முடிந்து விட்டது. என் பிள்ளைகள் எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும், எவ்வளவு வேதனையை கொடுத்தாலும் நீ அங்கு என் மீது கொண்ட பக்தியை மனம் தளராமல் முருகா முருகா என்று அந்த கஷ்டத்திலும் என் நாமத்தை உச்சரித்து என்னை ஆனந்தத்தில் முக்காட செய்து விட்டாய். வாழவே வழி இல்லை என்று நினைத்தாலும் கூட அந்த நேரத்திலும் என் அருகில் வந்து இது என்ன முருகனை சோதனை என்றும் என்னிடம் முறையிட்டு விட்டாய். இனியும் என் பிள்ளையை சந்தேகப்படும் எண்ணம் இந்த அப்பனுக்கு கிடையவே கிடையாது. நீ பொறுத்தது போதும் என் பிள்ளையே. உன் மனம் விட்டு பேசுவதற்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த காரியத்தில் கூட இந்த அப்பன் ஆனவன் ஏதோ உனக்கு பிடித்த ரூபத்தில் வந்து உனக்கான வாழ்க்கையை நல்விதமாகவும் நம்பிக்கையோடும் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் சிறிதளவேனும் தளர்வை ஏற்படுத்தி விடாதே. உன்னை சுற்றி யார் இருந்தாலும் நான் மட்டும்தான் உண்மை நிறைந்தவன். இந்த ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகத்தை பார்க்காமல் நீ சென்று விடாதே. சர்வ நிச்சயமாக உனக்கான பாதையை தெளிவாக்கி உன் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு நீ எதிர்கொண்ட காரியத்தில் நல்லதொரு தீர்வை நோக்கியும் நல்லதொரு முடிவை நோக்கியும் உனக்கான பயணத்தை மிக பெரும் வெற்றி பாதையாகவும் பயணமாகவும் வைப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். கண் கலங்கி இப்பொழுது என்ன சாதித்து விட்டாய்? மாறாக உன் தைரியத்தை இழந்ததுதான் மிச்சம். தைரியத்தை இழந்து விடாதே என் கண்ணின் மணியே. கற்களையும் முட்களையும் தாண்டி நீ வந்து காலத்தை ஏன் நினைத்து வருத்தப்படுகிறாய்? என் பிள்ளையை, இனி வசந்த காலத்தை வரவேற்க தயாராக இரு. இனி உன்னை சுற்றி விமர்சனங்கள் எந்த திசையில் இருந்து வந்தாலும்
அந்த திசையிலிருந்து எதிர்நோக்குவது என் வேலாக மட்டும்தான் இருக்கப் போகிறது. இந்த வேலவனின் துணை இருக்க எதிர்மறை எண்ணத்தை பற்றி எல்லாம் நீ கலங்காதே. நேர்மறையாக சிந்தித்து கொண்டே இருந்தால் நிச்சயம் நேர்மறையான பதில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு எது நல்லதோ, உன் எதிர்காலத்திற்கு எது நல்லதோ அதை நான் தருவதற்கு துணிந்து விட்டேன். இனி உனக்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தி உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கப் போவது கிடையாது. சாதகத்தை இதோ துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டாய். நம்பிக்கையோடு வா. எது வேண்டுமோ அதை முறையிட்டு கேட்டே விட்டாய். அதற்கு பிறகும் இந்த முருகன் தராமல் இருப்பேனா? இந்த அப்பனை மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாது. உனக்கு வேண்டியதை இந்த வேலவன் கொண்டு வந்திருக்கும் போது எதை என்னிடம் கேட்டாயோ அதை பெறுவதற்கான நல்ல நேரத்தை என் பிள்ளை பெற்று விட்டார்கள். யாம் இருக்க பயமே.